Good morning, students. Today we are going to study about the topic is Unit 7 Computer and Introduction. கணினியோர் அறிமுகம் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்பீங்க. ஸோ எதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர், அதாவது கணினி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கணினியுடைய பல்வேறு பயன்பாடுகள் என்ன, அதனுடைய ஹிஸ்ட்ரி வரலாறு என்ன, அதனுடைய டெவலப்மெண்ட் என்னெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, சரிங்களா? அதாவது பேசிக்காக நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான், இந்த கணினியை பற்றி இன்ட்ரொடக்ஷன் தான் இந்த யூனிட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம், சரிங்களா? ஸோ அதனுடைய கம்ப்யூட்டருடைய வளர்ச்சி நிலை எப்படி இருக்குது, இப்போ வளர்ச்சி நிலை எப்படி அடைஞ்சிருக்கு, ஸோ அது கணினியுடைய அந்த வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இதை பற்றி நம்ம என்ன செய்யலாம், இந்த யூனிட்டில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரி, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கான்வெகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்டு 6th வேர் பிளேயிங் இன் த பிளே கிரவுண்ட். அதாவது 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் சிறுவர்கள், அந்த சிறுமியர் பூங்காவில் விளையாடி கொண்டிருக்காங்க. ஸோ அந்த பிளே கிரவுண்டு, பிளேயிங் இன் பிளே கிரவுண்டு, விளையாடி கொண்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளாக ஏற்படக்கூடிய அந்த கான்வெகேஷன், அந்த பேச்சு வார்த்தைகள் ஒவ்வொருத்தவங்களும் பகிர்ந்து கொள்கிறாங்க, சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க. ஸோ அதை ஒரு கான்வெகேஷன் மாதிரி ஒரு 4-5 பேர் பேசுகிற மாதிரியான ஒரு கான்வெகேஷன் செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவான்னு ஒரு தம்பி என்ன செய்கிறாரு, கேட்குறாரு, ஹாய் சலீம், I saw your dad coming with a big parcel yesterday. I guess you could have bought a new television. I am right அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, சலீம் உங்கள் அப்பா நேற்று வீட்டுக்கு ஒரு பார்சல் கொண்டு வந்தார். அந்த பார்சல் பார்த்தீங்கன்னா என்னது, அந்த பார்சல் புது டிவி வாங்கியிருக்காங்களா, சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், கேட்குறான், சரிங்களா? ஸோ உடனே சலீம் ஆன்சர் பண்ணுறான், It's not a TV, Siva. We bought a new computer. என்னது, அது ஒரு டிவி கிடையாது, அது கணினி, அதாவது கம்ப்யூட்டரை வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், சலீம் சொல்கிறான். உடனே அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமி பேர் மலர், ஓ ஐ சி கம்ப்யூட்டர், ஐ ஹேட் சீன் இட் இன் டெக்ஸ்டைல் ஷாப் யூஸ்டு ஃபார் பில்லிங் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ எப்படின்னா, கணினியா எல்லா ஜவுளி கடையிலையும் பில் போட பயன்படுத்துவாங்களே அதுவா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா, மலர் கேட்குறா. உடனே செல்வி, அங்கே இருக்கக்கூடிய செல்வின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுமி, மலர், நாட் ஓன்லி இன் டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் பட் ஆல்சோ இட் யூஸ்டு இன் ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பேங்க்ஸ், ஏடிஎம்ஸ் அண்ட் இன் மெனி பிளேஸ். இட் இஸ் யூஸ்டு ஈவன் இன் அவர் லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸ். அதாவது துணிக்கடையில் மட்டும் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன், அதாவது ரயில் நிலையம், வங்கி, ஏடிஎம், இவ்வளோ ஏன் நம்ம ஊர் அஞ்சலகம் போன்ற எல்லா முக்கிய அலுவலகத்துலையும் என்ன செய்யுது, இருக்குது இந்த கணினி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா, சொல்கிறா. ஒன்று நான்சிங்கிற ஒரு சிறுமி, ஹேய் ஐ ஹேட் சீன் இட் இன் மை ஸ்கூல். நான் இந்த கணினியை எங்கள் பள்ளிக்கூடங்களில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா, பள்ளிக்கூடத்தில் கூட இருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா சொல்கிறான். உடனே நான்சி, இஸ் மை ஃபாதர் ஹேவிங் ஏ கம்ப்யூட்டர்ஸ் வித்தவுட் மை நாலேஜ்? ஐ எம் ஷுர் தட் மை ஃபாதர் டஸ் நாட் ஹாவ் கம்ப்யூட்டர், ஹீ ஹேஸ் ஒன்லி எ மொபைல் ஃபோன். அதாவது நான்சிங்கிற ஒரு ஒன்று என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவிடம் என்னது
உங்கள் பள்ளியில் மட்டுமா இருக்குது அப்படின்னு சொல்லி சலீம் என்ன செய்கிறான், இட்ஸ் நாட் ஒன்லி யூ ஸ்கூல் நான்சி, ஐ திங்க் யுவர் ஃபாதர் இஸ் ஆல்சோ ஹேவிங் ஏ கம்ப்யூட்டர்ஸ். இதுக்கு முன்னாடி நான்சிக்கு முன்னாடி கான்வெர்சேஷன் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை உங்கள் பள்ளியில் மட்டுமா இருக்குது, உங்கள் அப்பாவிடம் கூட தான் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், எங்கள் அப்பாட்ட மட்டுமா இருக்குது, எங்கள் அப்பாவிடமா, எங்கள் அப்பாவுக்கு தெரியாமலையா, கண்டிப்பாக எங்கள் அப்பா கிட்ட கணினி இல்லையே, அலைபேசி மட்டும்தான் என்னது இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் சொல்கிறாங்க. அந்த நான்சிங்கிற பொண்ணு வந்து எங்கள் அப்பாவிடமா, எங்கள் அப்பாவிட்ட என்னது கண்டிப்பாக கணினி இல்லை, அவங்ககிட்ட அலைபேசி மட்டும்தான் இருக்குது, அதாவது மொபைல் ஃபோன் அப்படி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் சொல்கிறான். ஒன்றை வந்து என்னது சலீம் வந்து ஆன்சர் பண்ணுறான், தட்ஸ் வாட்ஸ் ஐ சே யுவர் ஃபாதர் மொபைல் ஃபோன் இஸ் ஆல்சோ லைக் ஏ கம்ப்யூட்டர்ஸ். உங்கள் அப்பா வச்சுருக்கிற அந்த அலைபேசி தான் நான் கணினின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் அந்த சலீம் சொல்கிறான். சரிங்களா? ஸோ உடனே பாருங்கள், சலீம் வந்து நான்சி, வி யூஸ்வலி திங்க் தட் கம்ப்யூட்டர் ஷுட் பி லைக் எ பிக் டிவி அண்ட் எ பாக்ஸ் அட்டாச்டு வித் இட், பட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். They works which are done with a computer can also be done using a smartphone. There may be difference in the speed, but the operations remaining the same. The big computers are shrunk in small smartphone nowadays because of the technological development. Most of us think that smartphones are only to make calls because of its handy look, but it is not so அப்படின்னு சொல்லி சலீம் சொல்கிறான். சலீம் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு நான்சி பொண்ணு வந்து எப்படி சலீம் சொல்கிற அந்த மொபைல் ஃபோன் எப்படி வந்து கம்ப்யூட்டர் ஆகுன்னு சொல்லி கேட்கும்போது சலீம் ஆன்சர் பண்ணுறான், அதாவது சாதாரணமாக நம்ம கணினா தொலைக்காட்சி மாதிரி இருக்கும், இல்லை அதோடு சேர்த்துருக்கக்கூடிய ஒரு பெரிய பொட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். ஸோ ஆனால் கம்ப்யூட்டரில் நிறைய வடிவங்களில் காணப்படுது, கம்ப்யூட்டரே பார்த்திங்கன்னா நிறைய வடிவங்களில் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெரிய அளவிலான பெரிய வடிவங்களான பொட்டி மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம கம்ப்யூட்டர்னு நினைக்கக்கூடாது. கம்ப்யூட்டரில் என்னென்ன பயன்பாடுகள் நம்ம செய்ய முடியுமோ அதே பயன்பாடுகளை நம்ம வந்து என்ன செய்யலாம், சிறிய வடிவிலான ஒரு மொபைல் ஃபோனில் கூட நம்ம அதை கம்ப்யூட்டரில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான எல்லா வேலைகளையுமே நம்ம மொபைல் ஃபோன்லேயே நம்ம என்ன செஞ்சிடலாம், செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான். ஸோ கம்ப்யூட்டர் நிறைய வடிவங்களில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய செயல்பாடுகளை நம்ம வந்து என்னது கம்ப்யூட்டரில் நம்ம பண்ணக்கூடிய அனைத்து வேலைகள்லையுமே அதில் முக்கால்வாசி வேலையை நம்ம மொபைல் ஃபோன்லேயே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து என்ன செய்யுது, வளர்ந்து வருகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் என்ன சொல்கிறான். பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து செல்வி, வாட் அபவுட் லேப்டாப்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ், ஆர் தே சேம் லைக் த கம்ப்யூட்டர்ஸ் வி யூஸ்வலி திங்க் ஆஃப். செல்வி ஒரு கேள்வி கேட்குறான், அப்படின்னா கை கணினி மடிக்கணினி எல்லாம் சொல்கிறீங்களா, அதுவும் நம்ம சாதாரணமாக நினைக்கிற கணினி மாதிரி தானே சலீம். ஆமாம், சலீம் ஒன்று ஆன்சர் பண்ணுறான், ஐ கேன் யூஸ் இட் டு ட்ரா அண்ட் பெயிண்ட், ப்ளே கேம்ஸ் அண்ட் ஐ கேன் லேர்ன் அண்ட் டெவலப் மை ஜெனரல் நாலேஜ். அதாவது சலீம் வந்து ஆமாம் எல்லாமே ஒன்று தான், மடிக்கணினி கை கணினி வந்து எல்லாமே என்னது ஒன்று தான். ஆனால் கம்ப்யூட்டரோட பல்வேறு வகைகள் வந்து என்னது, அவற்றோட செயல்பாடுகள் திறனுக்கேற்ப வேறுபாடுகள் என்ன இருக்கும். எல்லாமே ஒன்று தான், பட் ஆனால் அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய திறன் அது ஒவ்வொரு கம்ப்யூட்டரை பொறுத்து அந்த செயல்பாடுகள் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளை பொறுத்து வேறுபாடு என்ன செய்யும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். அவ்வளவுதான். சரிங்களா? உடனே சிவா, தட்ஸ் ஓகே சலீம், வை டூ யூ நீட் ஏ கம்ப்யூட்டர் இன் யுவர் ஹோம், வாட் வில் யூ டூ இன் தேட் அப்படின்னு சொல்லி. சிவா, அது சரி சலீம், உங்கள் வீட்டுக்கு எதுக்குடா கணினி, அதை வச்சு நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறான்.
ஒன்று சலீம் சொல்கிறான், I can use it through and paint, play games and I can learn and development my knowledge அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான், நான் வந்து என்ன செய்வேன், அதை வந்து நம்ம பயன்படுத்தி பெயிண்ட் பண்ணுவேன், ட்ரா பண்ணுவேன், படம் வரைவேன், பிளேயிங் கேம்ஸு விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அதிலிருந்து நான் நிறைய என்ன செஞ்சுவேன், கற்றுக்கொள்வேன், படித்து தெரிந்து கொள்வேன், என்னுடைய நாலேஜை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஜெனரேஜ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு நான் இந்த கணினியை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி என்ன செய்கிறான் சொல்கிறான். சலீம் யூ நோ மோர் அபவுட் கம்ப்யூட்டர்ஸ். சலீமை பார்த்து செல்வி கேட்குற, கம்ப்யூட்டரை பற்றி உனக்கு நிறைய தெரியுமா? சலீம், ஐ நோ வெரி லெஸ் பட் அபவுட் கம்ப்யூட்டரை பற்றி கொஞ்சம் தான் எனக்கு என்ன செய்ய தெரியும். ஆஸ் மை டேட் யூஸ் கம்ப்யூட்டர் இன் ஹிஸ் ஹாபீஸ் ஹீ நோஸ் மச் அபவுட் இட். எங்கள் டேடிக்கு நிறைய என்ன செய்ய தெரியும், அவங்க கம்ப்யூட்டர் ஆஃபீஸில் என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஐ ஷேர்டு வெரி லிட்டில் ஆஃப் வாட் ஐ ஹாவ் லேர்ன் ஃப்ரம் மை டேட். நான் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆல் த சில்ட்ரன் ஷுட் வென் த டீச்சர்ஸ் கேம் அண்ட் ஸ்டூட் நியர் தெம். இப்போ வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆசிரியர் என்ன செய்கிறாரு, கிராஸ் பண்ணுறாரு. அந்த சில்ட்ரன்ஸை பார்த்து என்ன செய்கிறாரு, என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீச்சர் கேட்குறாங்க அந்த ஸ்டூடெண்ட்டை, அங்கே அந்த வழியாக வந்துட்டுருக்கிற டீச்சர் கேட்குறாங்க, வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லி, எல்லோரும் இங்கே என்ன பேசி கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, டீச்சர் கேட்குறாங்க. சில்ட்ரன்ஸ் பதில் சொல்கிறாங்க, வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் த கம்ப்யூட்டர் சார். நாங்கள் கம்ப்யூட்டரை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ டீச்சர், ஓ ஐ சி தட் நைஸ், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அபவுட் வாட் இஸ் எ கம்ப்யூட்டர். Computer is an electronic device that processes the data and information according to our needs. We can save the data and convert into the information. Computers are used in many ways. டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்கிறாரு. ஒரு மின்னணு இயந்திரம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அண்ட் இன்ஃபார்மேஷன் அக்கார்டிங் டு அவர் நீட்ஸ். நமக்கு தேவையான டேட்டாஸ், அதிலேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம தேவைக்கேற்ற தகவல்கள் நம்ம அதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். வி கேன் சேவ் டு டேட்டா. நம்ம என்ன நம்மளோட டேட்டா சேவ் பண்ணி அதிலிருந்து டேட்டாவிலிருந்து கன்வெர்ட் இன்டு இன்ஃபார்மேஷன், டேட்டாவிலிருந்து நம்முடைய தகவல்களை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு. அது சரிங்களா. நம்ம தரவுகள், டேட்டான்னு தரவுகள், நம்ம தரவுகளை என்ன செய்யலாம், சேமித்து வைக்கலாம். இத்தரவுகளை நாம் தேவைக்கு ஏற்றால் போல் தகவல்களாக என்ன செய்யலாம், மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு பல விதங்களில் கணினி என்ன செய்கிறது, நமக்கு பயன்படுகிறதுன்னு ஆசிரியர் என்ன செய்கிறார் சொல்கிறார். ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய மலருங்கிறக்கூடிய ஒரு சிறுமி, வி ஆர் ஈகர் டு நவ் ஹூ ஹேஸ் இன்வெர்டட் த கம்ப்யூட்டர். ஒன்று என்ன சொல்கிறாங்க, இந்த கணினியை கண்டுபிடித்தது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிற கேட்கா. சரிங்களா. ஒன்று டீச்சர் பதில் சொல்கிறாங்க, இந்த பிகினிங் ஆஃப் 19th century, Charles Babbage, a professor in mathematics, has designed an analog computer. He is known as the father of computer. ஒன்று அந்த ஆசிரியர் பதில் சொல்கிறாங்க, 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடக்கத்தில் கணித பேராசிரியர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கணித பேசுகிற யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்லஸ் பாப்பேஜ். அவர் வந்து ஒரு கணித பேராசிரியர். இவர் வந்து பகுப்பாய்வு புரிய, அதாவது அனாலிஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் என்ன செஞ்சார், வடிவமைத்தார். அவர் தான் வந்து கணினியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். சரிங்களா. கணினியின் தந்தை எனவும் என்ன செய்கிறாரு, அழைக்கப்படுறாரு. ஸோ அவர் ஏற்படுத்திய அந்த அடிப்படையான கட்டமைப்பு தான் இன்றைக்கும் அனைத்து கணினி பயன்பாட்டிலும் என்ன செய்யுது, உள்ளது. ஒரு கணினியை நம்ம வந்து ஒரு கணினியை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த கணினியை நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா, ஸோ அந்த அடிப்படை கட்டமைப்பின் மூலமாக தான் எல்லாமே என்ன செய்யுது, அந்த சிஸ்டமேட்டிக்காக அது உள்ளே என்ன செய்யுது, ஒர்க் ஆகுது. ஸோ அந்த அடிப்படை கட்டமைப்பை யார் உருவாக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த சார்லஸ் பாப்பேஜ் அப்படிங்கிறவர் அதை வச்சு தான் நம்ம அடிஷ்னலாக நம்ம அதிலிருந்து தான் நம்ம டெவலப் பண்ணி அந்த சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணி அதில் உள்ள ப்ராசஸிங்லாம் வந்து என்ன செய்யுது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதோடைய பேஸ் ஆஃப் த அந்த கட்டமைப்பில் தான் நம்ம என்ன செய்கிறோம், அவர் கண்டுபிடிச்ச அந்த சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடிச்ச அந்த அடிப்படையான கட்டமைப்பு மூலம் தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், அனைத்து கணினி நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நான்சி சார் நெக்ஸ்ட்டு கேட்குறாங்க, நான்சி சார் கேன் யூ டெல் அஸ் விச் டிவைஸ் வாஸ் யூஸ்டு பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். நான்சி என்ன கேட்குறா, சார் கணினி கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் முன் எதனை பயன்படுத்தினார்கள் என்ன சார் கேட்குறா. ஸோ கணினின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி, கம்ப்யூட்டர்னு ஒன்று கண்டுபிடிக்கப்படாததற்கு முந்தைய காலகட்டத்தில் கணினிக்கு பதிலாக நம்ம எதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா கேட்குறா. சரிங்களா? ஒன்று வந்து டீச்சர் பதில் சொல்கிறாங்க, இந்த டீச்சர் பதில் சொல்கிறாங்க, இந்த early stage there was no computer. Initially the people used to tool called abacus for calculations. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அபாக்கஸ். ஸோ இந்த மாதிரி வச்சு தான் வந்துச்சு கேல்குலேஷன் பண்ணாங்க. சரிங்களா? லேட்டர் they started using a device called calculator for calculations. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆரம்ப காலத்தில் கணினி என்று ஒன்றே கிடையாது. ஸோ முதலில் அபாக்கஸ் என்ற கருவியை தான் நினச்சினாங்க கணக்கிட பயன்படுத்தினாங்க. ஸோ பிறகு அடிப்படை கணிதத்திலிருந்து சிக்கலான கணிதவியல் வரை செய்யக்கூடிய கணிப்பான் என்ற ஒரு சிறிய சாதனத்தை என்ன செஞ்சாங்க பயன்படுத்தினாங்க. அதான் கால்குலேட்டர். நம்ம பயன்படுத்துகிறோம்ல நம்ம கணக்கு போடுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா கால்குலேட்டர். ஸோ அது வந்து அபாக்கஸ் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு பேஸை வச்சு தான் என்ன செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சிக்கலான கணிதவியல் வரை செய்யக்கூடிய கணிப்பான் என்ற ஒரு சிறிய ஒரு சாதனத்தை என்ன செஞ்சாங்க பயன்படுத்தினாங்க. ஒன்று செல்வி கேட்குறா, ஸோ வாவ் இட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் சார், தென் வென் டிட் கம்ப்யூட்டர்ஸ் கம் இன் டு யூஸ் சார் அப்படின்னு கேட்குறான். ஸோ என்னது, ஸோ கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். அப்படின்னா நம்ம இப்போ பயன்படுத்தும் கம்ப்யூட்டர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா கேட்குறா. ஸோ ஒன்று ஆசிரியர் பதில் சொல்கிறாங்க, குட் கொஸ்டின் செல்வி, கம்ப்யூட்டர் டிட் நாட் கம் டைரக்ட்லி ஃப்ரம் அபாக்கஸ்லேருந்து டைரெக்டாக என்ன செய்யலை வரல. த கம்ப்யூட்டர் தட் வி யூஸ் டுடே பிலாங்ஸ் டு 5th ஜென்ரேஷன். என்னது 5th ஜென்ரேஷன், அதாவது இது வந்து தற்போது பயன்படுத்துவது 5ஆம் தலைமுறை கணினியை தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ நல்ல அபாக்கஸ்லேருந்து இப்போது நாம் பயன்படுத்தும் கணினி நேரடியாக என்ன செய்யலை நேரடியாக நம்ம அபாக்ஸ்லேருந்து நம்ம கணினியை பயன்படுத்தலை. அபாக்ஸுக்கு முன்னாடி நம்ம 4 தலைமுறை கடந்து 5ஆம் தலைமுறை கணினியை தான் நம்ம என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்று நான்சி, ஹோ வாஸ் தர் 4 more generation furious to this அப்படின்னு செய்கிறா கேட்கா. ஸோ அப்போ இதுக்கு முன்னால் 4 தலைமுறை கணிப்பொருட்கள் பயன்பாட்டில் இருந்ததா சார்னு கேட்கா. சார் ஒன்று எஸ் நான்சி யூ ஆர் கரெக்ட்னு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் ஆசிரியர் சொல்கிறாங்க. ஒன்று சிவான்னு ஒரு சிறுவன் கேட்குறான், சார் கேன் யூ எக்ஸ்பிளைன் அஸ் அபவுட் த 5 generations அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் கேட்குறான். சார் அதென்ன கணினியுடைய 5 என்னது தலைமுறை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் கேட்குறான். ஸோ உடனே பாருங்கள், நான்சி ஹோ சிவா கேட்குற கொஸ்டினுக்கு டீச்சர் பதில் சொல்கிறாங்க, இன் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் தே யூஸ்டு வேக்கம் டியூப். இன் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் தே யூஸ்டு டிரான்சிஸ்டர். இன் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் தே யூஸ்டு இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்.
In fourth generation computer they used microprocessor. In fifth generation computer now they use artificial intelligence அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்க, முதலாம் தலைமுறை கணினி என்பது வெற்றிட குழாய்கள் ஆகும். அது வந்து என்னது, ஒரு சர்க்கியூட் மாதிரி தான், ஒரு வெற்றிட குழாய்கள். இரண்டாம் தலைமுறை கணினி பார்த்தீங்கன்னா மின்மய பெருக்கி ஆகும். என்னது, அது வந்து ஒரு மின்மய பெருக்கியாக என்ன செஞ்சுருக்கு இருக்குது. ஒருங்கிணைத்த சுற்று என்பது மூன்றாம் தலைமுறை. அதுக்கப்புறம் நுண் செயலி என்பது நான்காம் தலைமுறை. தற்போது நாம் பயன்படுத்துவது செயற்கை நுண்ணறிவு என்னும் ஐந்தாம் தலைமுறைன்னு என்ன செய்கிறாரு, 4-5 தலைமுறையை தனித்தனியாக ரிச் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு சார், வி ஆர் ஈகர் டு நவ் மோர் அபவுட் ப்ரெசன்ட் கம்ப்யூட்டர் விச் வி யூசர்ஸ். நான் உங்கள்கிட்ட இருந்து அதிகமாக கம்ப்யூட்டரை பற்றி தகவல் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு சொல்லி கேட்குறான். டீச்சர், டேட்டா அண்ட் இன்ஃபார்மேஷன் ஆர் த 2 இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் இன் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேட்டா அண்ட் இன்ஃபார்மேஷன், தரவு மற்றும் தகவல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டும் முக்கியமான ஒன்று. உடனே மலர் கேட்குறான், சார் வாட் இஸ் மீன் பை டேட்டா? டேட்டானா என்னன்னு சொல்லி என்ன செய்கிறா கேட்குறான். உடனே டீச்சர் ஆன்சர் பண்ணுறாங்க, டேட்டா இஸ் த இன்ஃபார்மேஷன் தட் ஹேஸ் டு பி ப்ராசஸ்டு. இட் cannot be used directly by us. Generally they are in the form of numbers, alphabet and image அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அதாவது ஒரு டேட்டா அப்படின்னா தரவு என்பது முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள். இவை நேரடியாக நமக்கு பயன் தராது. இது நேரடியாக நமக்கு என்ன செய்யாது, பயன் தராது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எண், எழுத்து மற்றும் படக்குறியீடுகளாக என்ன செய்யும் இருக்கும். ஒரு எண்ணாக இருக்கலாம், இல்லை ஒரு எழுத்து வடிவத்தில் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு குறியீடு படக்குறியீடாக என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த மாதிரியாக தான் டேட்டாஸ் என்ன செய்யும் இருக்கும். ஸோ இதுதான் டேட்டா. ஸோ அதில் இருந்தால் நம்ம இன்ஃபார்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணணும். சரிங்களா? உடனே பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள். சிவா கேட்குறான், சார் தென் வாட் இஸ் இன்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ அப்படியா சார், அப்போது தகவல்னா என்ன அப்படின்னு சொல்லி நினச்சிடறேன் கேட்குறான். ஒன்று டீச்சர் ஆன்சர் பண்ணுறாங்க, இன்ஃபார்மேஷன் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் ப்ராசஸ்டு டேட்டா. டேட்டாவில் இருந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் இன்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு. அதாவது நமக்கு வந்து இன்ஃபார்மேஷன்னா நமக்கு நேரடியாக பயன்படுத்தும் வகையில், நம்ம நேரடியாக நமக்கு அந்த தகவலை பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டது. இவற்றை நாம் உள்ளவாறு அப்படி நம்ம அதில் என்ன இருக்கோ அப்படியே நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இவை தரவுகளிலிருந்து பெறப்படுபவை. இது வந்து டேட்டாவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. அதாவது தேவைக்கேற்ப முறைப்படுத்தப்பட்ட ஒரு விவரங்கள் தான் தகவல்கள். சரிங்களா? முறைப்படுத்தப்பட்ட நம்ம டைரெக்டாக அதை தகவல்களை நம்ம அதை வாசித்து தெரிஞ்சு கொள்ளலாம். டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக நமக்கு என்ன இன்ஃபார்மேஷன் வேணுமோ அது அப்படியே நமக்கு கிடைக்காது. அது வந்து ஒரு நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு படக்குறியீடு போன்ற வடிவில் இருக்கலாம், இல்லை எழுத்து போன்ற வடிவில் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஸோ அதிலிருந்து நம்ம கிடைக்கக்கூடியதான், டேட்டாவிலேருந்து ப்ராசஸ்ட் ஆகி கிடைக்கக்கூடியதான் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபார்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டு சிவா கொஸ்டின் கேட்குறான், வாட் இஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதாவது மென்பொருள் வன்பொருள் சொல்கிறீங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் கேட்குறான். உடனே டீச்சர் ஆன்சர் பண்ணுறாங்க, த கமாண்ட்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர் ஆர் கால்டு சாஃப்ட்வேர். திஸ் சாஃப்ட்வேர் கேன் பி டிவைடட் இன் 2 types, ஆப்பரேட்டர் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்கிறான். அதாவது கணினியில் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு உதவக்கூடிய கட்டளைகள், நம்ம ஒரு கணினியில் ஒரு ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க்குக்கு ஒரு கமாண்ட்ஸ் என்ன செய்யும் வரும், இல்லாட்டி நிரல்கள், ஒரு ப்ரோக்ராம் தொகுப்பு தான் என்னது மென்பொருள்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த மென்பொருளை பார்த்திங்கன்னா 2 என்ன செய்யலாம் பிரிக்கலாம். சரிங்களா? மென்பொருளை நம்ம இந்த 2 பிரிக்கலாம்.
ஸோ அது வந்து பயன்பாட்டு மென்பொருள், இயக்க இயக்க மென்பொருள், பயன்பாட்டு மென்பொருள்னு நம்ம 2 வகையாக என்ன செய்யலாம் பிரிக்கலாம். ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரிங்களா? அப்புறம் நான்சி வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா கேட்குறா. அதாவது இயக்க மென்பொருள் என்றால் என்ன? டீச்சர் ஆன்சர் பண்ணாங்க, சாஃப்ட்வேர் தட் இஸ் யூஸ்டு டு ஆப்ரேட் த கம்ப்யூட்டர் இஸ் கால்ட் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர். ஐ திங்க் யூ ஆர் ஃபெமிலியர் வித் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். அதாவது கணினியை இயக்குவதற்கு உதவும் மென்பொருள் தான் இயக்க மென்பொருள். கணினியை இயக்குவதற்கு கணினியை இயக்குவதற்கு உதவக்கூடியதான் மென்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். விண்டோஸ் இருக்கு இல்லையா, விண்டோஸு அப்புறம் என்னது லினக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 7 விண்டோஸ் 8ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து கணினியை இயக்குவதற்கு பயன்படக்கூடியது. அதான் இயக்கு மென்பொருள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிவா, தென் வாட் இஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன? டீச்சர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் ஏ சாஃப்ட்வேர் தட் இஸ் யூஸ்ட் டு ரன் எ பர்டிகுலர் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன செய்யுது, உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், சாஃப்ட்வேர் யூஸ்டு ஃபார் பெயிண்டிங், பிளேயிங் கேம்ஸ் இன் கம்ப்யூட்டர். நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு விளையாட்டு விளையாடுறோம், ஒரு கேம்ஸ் விளையாடுறோம், கம்ப்யூட்டரில் பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆப்ஸ் என்ன செய்கிறோம், உருவாக்குறோம். அப்படி தானம்மா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து பல்வேறு தகவல்களை அனுப்புவதற்கு வாட்ஸ்அப்னு சொல்லி ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஃபேஸ்புக்குன்னு சொல்லக்கூடிய முகநூல் இணையதள சொல்லி நம்ம மக்கள் அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆப்னு செய்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேரை என்ன செய்யுது, ப்ரோக்ராமாக என்ன செய்யுது, ரன் பர்டிகுலர் ப்ரோக்ராம் என்ன செய்யுது, மாற்றுது. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நான்சி, ஐ ஹாவ் லேர்ன்ட் மச் இன்ஃபர்மேஷன் அபவுட் கம்ப்யூட்டர்ஸ் டுடே சார். ஸோ நாங்கள் வந்து நிறையா கம்ப்யூட்டரை பற்றி என்ன செய்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே சார், தென் வாட் இஸ் ஹார்ட்வேர்? சாஃப்ட்வேர் பற்றி படிச்சிட்டோம். ஹார்ட்வேர்னால் என்ன? டீச்சர்ஸ், த பார்ட்ஸ் தட் ஆர் அவைலபிள் இன் த கம்ப்யூட்டர் தட் ஹெல்ப் த சாஃப்ட்வேர் டு ஒர்க்ஸ் இன் ஏ ஹார்ட்வேர். சரிங்களா? சாஃப்ட்வேரை ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். சரிங்களா? அப்போ சலீம் சார், ப்ளீஸ் டெல் அஸ் மோர் அபவுட் இட். அதை பற்றி நிறையா சொல்லுங்கள். அப்போ டீச்சர்ஸ், எஸ் ஷுவர் ஐ வில். வாட் எவர் வி வாண்ட் டு சென்ட் எ கம்ப்யூட்டர்ஸ் இன் சென்ட் த்ரூ எ டிவைஸ் கால்டு இன்புட் டிவைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கீபோர்டு, மவுஸு அண்ட் அதர் இன்புட் டிவைசஸ். இன்புட்னா கீபோர்டு, மவுஸு, இதெல்லாம் வந்து இன்புட்டு. நம்ம என்னது, அதன் மூலமாக தான் நம்ம வந்து ஒரு ஒர்க்கை நம்ம என்ன செய்கிறோம் பண்ணுறோம். கீபோர்டு, மவுஸு இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் என்ன செய்கிறோம் பண்ணுறோம். அப்படி தானே? அதெல்லாம் வந்து இன்புட் டிவைசஸ். த டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் தட் ஹேஸ் பீன் சென்ட் டு த கம்ப்யூட்டர் ஆர் டிஸ்பிளேட் அவுட்டு. அந்த டேட்டாவும் இன்ஃபர்மேஷனும் டிஸ்பிளேக்கு அவுட் ஆர் ரீப்ரொடியூஸ்டு டு த சம் டிவைசஸ். தீஸ் ஆர் கால்ட் அவுட்புட் டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பிரிண்டர், மானிட்டர் அண்ட் ஸோ ஆன். பிரிண்டர்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு தகவல்களை நம்ம வந்து பிரிண்டர் மூலமாக என்ன செய்வோம், சிஸ்டத்துலேருந்து வெளியே பேப்பர் தாளுக்கு நம்ம என்ன செய்வோம் கொண்டு வருவோம். ஸோ மானிட்டர். ஸோ இதெல்லாம் வந்து அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நான்சி, ஓகே சார், தென் வாட் இஸ் சிபியு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சிபியு மீன்ஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். யூ வில் லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மோர் அபவுட் சிபியு இன் யுவர் ஹையர் கிளாஸஸில் பற்றி இந்த சிபியுவை பற்றி நீங்கள் நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க, தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த டீச்சர் நினச்சிறாங்க சொல்கிறாங்க. ஒன்று, ஆல் சில்ட்ரன்ஸ் டுகெதர், தேங்க்யூ ஸோ மச் சார். டுடே வி ஹாவ் லேர்ன்ட் அண்ட் அண்டர்ஸ்டூண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட். நாங்கள் நிறைய தகவல்களை, இந்த கணினியுடைய தகவல்கள் பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சு கொண்டோம், கணினியை பற்றி நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்லி விடைபெறுறாங்க. ஸோ தான் அந்த யூனிட்டில் கொடுத்துருக்கக்கூடிய
கான்வகேஷன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த யூனிட்டு ஓவர் ஆகுது. இந்த சயின்ஸ் யூனிட்டில் ஒரு 7 யூனிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 7 யூனிட்டுமே ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாகவுமே இந்த யூனிட்டோட க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? ஓவர் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் உங்களுக்கு இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸு, கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.